21 எருமைகள் 20 ஆடுகள் பலியிட்டு பழங்குடியினர் வழிபாடு. சிவகங்கையில் வினோத வழிபாடு. சிவகங்கை அருகே பழைமலை நகரில் 300க்கும் மேற்பட்ட பழங்குடியின இன மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் தங்களது குல தெய்வங்களாக காளி, மீனாட்சி, மாரி, மதுரை வீரன் ஆகியவற்றுக்கு வழிபாடு நடத்துவார்கள். அதன்படி கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. இதற்காக அவர்களது சாமி குடில்கள் அமைத்தனர். நேற்று அதிகாலை சாமியாடிகள் சாமியாடினர். தொடர்ந்து நோய் நொடியின்றி வாழ காளியம்மனுக்கு 21 எருமைகள் 120 ஆடுகளை பலியிட்டனர். எருமை இரத்தத்தை குடித்ததோடு உடலிலும் பூசிக்கொண்டனர். இறைச்சியை காளிக்கு படையலிட்டு பூஜை நடத்தினர். இதனை காண தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பழங்குடியினர் வந்திருந்தனர். இறைச்சியை சமைத்து அசைவ விருந்து அளித்தனர். மீதி இறைச்சியை உறவினர்களுக்கு கொடுத்தனர். தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இது குறித்து பழங்குடியினர் கூறியதாவது: எங்கள் குலத்தை காக்க காளி அசுரனை வதம் செய்தார். அப்போது தரையில் விழுந்த ஒவ்வொரு சட்டு இரத்தமும் அசுரனாக மாறியது. இதையடுத்து காளி இரத்தம் தரையில் விழாமல் குடித்தாள். அதேபோல நாங்கள் எருமையை அசுரனாக நினைத்து பலியிட்டு இரத்தத்தை தரையில் வடியாமல் குடிக்கிறோம். கடந்த 3 நாட்களாக தெய்வங்களுக்கு பூஜை செய்து வருகிறோம். இவ்வாறு அவர்கள் கூறினார்கள்.